Allied Max 2 ஓட partial differential equation sum இதுல பார்க்கலாம். இது unit 2ல இருக்கு. Solve p square plus q square equal to 1. This is of the form f of p, q equal to 0. அதாவது இங்க பாருங்க p and q மட்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். அதாவது p, q equal to 0. அதாவது z equal to ax plus by plus c. இந்த ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா p இருக்கிற இடத்துல நம்ம a அப்ளை பண்ணணும், q இருக்கிற இடத்துல நம்ம b அப்ளை பண்ணணும். அப்படி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா a square plus b square equal to 1 நமக்கு வரும். அப்ப b square என்ன? 1 minus a square. இங்க plus a square அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus a square ஆகும். இப்ப ரெண்டு சைடும் நம்ம வந்து squaring on both side பண்ணும்போது இது square கட் ஆயிடும், b வரும் equal to plus or minus root 1 minus a square னு வரும். இதுல வந்து நீங்க தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. இதை வந்து மொத்தமாவே ஸ்கொயர் ரூட் குள்ள இதை அப்படியே அப்ளை பண்ணணும், 1 மைனஸ் ஏ ஸ்கொயர்னு. அடுத்தது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்ம we know thatனு சொல்லி நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். dx equal to pdx plus qdy. சரிங்களா? இப்போ dz equal to இந்த p இருக்கிற இடத்துல நீங்க a போட்டா அப்ப வந்து adx வரும், பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து இந்த q வந்து q equal to b யா, அப்ப b இருக்கிற இடத்துல அதாவது இந்த qக்கு வந்து நீங்க வந்து இந்த b யோட வேல்யூவை நீங்க ரிப்ளேஸ் பண்ணணும், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் dy இப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் இன்டகிரேட்டிங் பண்றோம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைடு நம்ம எழுதிட்டு அப்ப இன்டகிரேட்டிங் ஆஃப் dz என்ன? இன்டகிரேட்டிங் dz z வரும். சரிங்களா? அப்ப z equal to இன்டகிரேட்டிங் adx என்ன வரும்? a வரும், இது கான்ஸ்டன்ட் டேர்ம் அது வரும். அங்க x இல்லாதப்ப நம்ம x போடணும் இன்டகிரேஷன்ல. அப்ப வந்து ax நமக்கு கிடைக்கும். அடுத்தது இப்ப இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இது அப்படியே இது வரும், ரூட் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர். இன்டகிரேட்டிங் dy என்ன ஆகும்? நமக்கு y கிடைக்கும், y பிளஸ் c. நமக்கு இங்க இருக்குல்ல இந்த ஃபார்ம் படி நமக்கு பிளஸ் c போட்டுக்கணும். இதுதான் இதோட கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. செகண்ட் சம் சால்வ் ரூட் p பிளஸ் ரூட் q ஈக்குவல் டு 1. இதுவும் பாருங்க நமக்கு p and q மட்டும்தான் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? z ஈக்குவல் டு ax பிளஸ் by பிளஸ் c ன்னு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் p இருக்கிற இடத்துல aவும் q இருக்கிற இடத்துல bயும் அப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ரூட் a பிளஸ் ரூட் b ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அப்ப ரூட் b ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் a ன்னு நமக்கு வந்துடும். இப்ப ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயரிங் பண்ணும்போது இங்க ரூட் கட் ஆயிடும், b மட்டும் இருக்கும். இந்த சைடு மொத்தமா நீங்க வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும், தனித்தனியா ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஹோல் ஸ்கொயர்னு நீங்க அப்ளை பண்ணிடணும். அடுத்தது we know thatனு நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும், dz equal to pdx plus qdy. அப்ப dz equal to adx ஆயிடும். pdx என்னவாகும்? adx ஆகும். qக்கு நம்ம b யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை அப்ளை பண்ணணும், 1 minus root a whole square dy. அடுத்து இது ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது dz z ஆயிடும், adx ax ஆயிடும். இது வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும், 1 minus root a whole square dy y ஆயிடும், பிளஸ் c நம்ம போடணும். இதுதான் இதோட கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆர் கம்ப்ளீட் சொல்யூஷன். Thank you.